الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. قال النبي صلى الله عليه وسلم: ثلاث دعوات يستجاب لهن لا شك فيهن: دعوة المظلوم ودعوة المسافر ودعوة الوالد لولده. இப்னு மாஜாவிலே பதியப்பட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சந்தேகத்துக்கு இடமின்றி 3 துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுடைய துஆ, அதே போன்று பிரியாணியுடைய துஆ, அதே போன்று பெற்றோர் பிள்ளைக்காக கேட்கின்ற துஆ. இந்த 3 துஆக்களும் சந்தேகத்துக்கிடமின்றி அங்கீகரிக்கப்படுகின்றன என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். பிள்ளைக்காக வேண்டி பெற்றோர் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படுகின்றன. அப்படியென்றால் பெற்றோருடைய துஆவுக்குள்ளே பிள்ளைகள் வாழ்ந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. பெற்றோருக்கு வழிபட்டவர்களாக அவர்களுக்கு நல்லிணற்காரம் செய்து அவர்களுடைய ஹிதுமத்துக்களில் இருந்து அவர்கள் விரும்புகின்ற விதம் பிள்ளைகள் வளருகின்ற பொழுது அவர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்வார்கள். அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகிறது, ஒப்புக்கொள்ளப்படுகிறது. பிள்ளைகள் அவர்களுடைய அன்புக்குள்ளே வராமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யாமல் அவர்களுக்கு நன்றி நற்காரம் செய்யாமல் அவர்களை உபசரித்து நடந்து கொள்ளாமல் அவர்களுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் நடந்து கொண்டால் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு விரோதமாக துஆ கேட்டால் அந்த துஆவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அந்த துஆவும் அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே பிள்ளைகள் பெற்றோருடைய பொருத்தத்துக்குள்ளே வாழ்ந்து அவர்களுடைய துஆக்களுக்கு, அதாவது நல்ல விதத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு உள்வாங்கப்பட்டவர்களாக மாற வேண்டுமே அல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக கேட்கக்கூடிய அந்த துஆக்களுக்கு ஆளாகிவிடக்கூடாது. அப்படி ஆளாகினால் அது மிக விபரீதமாக அமைந்து விடுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருடைய துஆவுக்கு இப்படியான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அதாவது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நிலைமையை அல்லாஹு தஆலா கொடுத்து அந்த துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.